வணக்கம் ட்ரேடர்ஸ். நாளைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் பண்ணுன்னு தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து 10th ஜான்வரி வெள்ளிக்கிழமை. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸோ இல்லை ஃபியூச்சர்ஸோ பண்ணுறீங்களா இருந்தால் நாளைக்கு வந்து நீங்கள் நம்பி பொசிஷன் எடுக்கலாம். அண்ட் வீக்லி எக்ஸ்பைரிக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது. எவ்ரி வீக் தேர்ஸ்டே தான் நமக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகும். ஸோ வியாழனுக்கு தான் நமக்கு வந்து ஆப்ஷனோட ப்ரைஸும் ஃபியூச்சரோட ப்ரைஸும் நல்லா மூவ் ஆகும். பட் நாளைக்கு வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஸ்பாட் மார்க்கெட் இருக்க ஸ்பாட் ட்ரேடராக இருக்கீங்க, இல்லைனா ஸ்விங் ட்ரேடராக இருக்கீங்கன்னா இந்த மார்க்கெட் அனாலிசிஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நேற்று என்ன பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து கீழே வரும்னு தான் பார்த்தோம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 months லோவில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே இதை சொல்லியிருந்தேன். அண்ட் இது நம்ம வந்து ஒரு 1 year கேலண்டர் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ 1 year டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் நமக்கு இருக்குது மார்க்கெட். ஸோ மார்க்கெட் நேற்று இங்கே இருந்துச்சு, அங்கேருந்து கீழே வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இங்கே வந்து இந்த ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மேலே போகும். ஸோ மார்க்கெட் எய்தர் இங்கேருந்து ஃபால் ஆனால் டைரெக்டாக இங்கே தான் ஃபால் ஆகும். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து லைட்டாக ட்ரேஸ் பேக் ஆகிட்டு நமக்கு வந்து திருப்பி ரெக்கவரி ஆகி மேலே போகும். ஸோ நேற்று ட்ரேஸ் பேக் ஆகலை, திருப்பி நேற்று நெகட்டிவாக தான் வந்திருக்கு. ஸோ ஆனால் இன்டர்டே அதாவது வந்து 6 monthsல பார்க்கும்போது இப்போ நம்ம பார்த்தோம்னா பையர்ஸ் தான் கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இருக்காங்க அண்ட் செல்லர்ஸ் வந்து இங்கே ஸ்ட்ராங் ஆகிட்டு வராங்க. இது எப்படி சொல்கிறோன்னா நம்மளோட 9 SMA இருக்குது. இந்த 9 SMA 100 SMAவே கீழே க்ராஸ் பண்ணுது. இது க்ராஸ் பண்ணிருச்சுன்னா ஃபஸ்ட்டு சிக்னல் என்னென்னா 100 க்ராஸ் பண்ணும்போதே நமக்கு என்ன ஐடியா வரும்னா செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு வராங்க, பையர்ஸ் இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ் சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு வருஷத்தில், அதாவது கடந்த ஒரு வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் செல்லர் ஸ்ட்ராங் ஆகிட்டு வராங்க, பையர்ஸ் இல்லை. அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே போக போகுதுன்னு தான் அர்த்தம். இதே இது வந்து நம்ம 6 months டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம். 6 months டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம். இங்கே வந்து 2 hours கேண்டில். ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. நீங்கள் இங்கே பார்த்தா தெரியும். ஸோ எப்போ வந்து இந்த 100 200 க்ராஸ் பண்ணதோ அப்பையும் நமக்கு வந்து செல்லர்ஸ் அதிகமாகறாங்கன்னு அர்த்தம். ஸோ இங்கேயும் செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. வேற நம்ம வந்து 3 months டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது அப்படி அதே தான் இருக்குது. அதாவது செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது. ஆனால் நம்ம 5 day டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தான் இருக்குது. பட் 1 day டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு இருக்குது. அதாவது என்னென்னா இந்த இடத்துல 9 வந்து மேலே இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 1 day டைம் ஃப்ரேமில் மட்டும் 1 minute கேண்டில். ஸோ இப்போ பார்க்கும்போது 9 EMA மேலே இருக்குது, 100 கீழே இருக்குது, 200 கீழே இருக்குது. ஸோ அப்படின்னா வித்தின் அ டே, அதாவது நேற்று நடந்ததில்லை. ஸோ நேற்று ஜனவரி மத்தியானத்துக்கு மேலே காலையில் வந்து அப்படி கிடையாது. ஸோ காலையில் நமக்கு இங்கே ஆரம்பிக்கும் போது பையர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க, செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. ஒவ்வொரு பீரியட் அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு 2 மணிக்கு மேலே பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதாவது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் வச்சு நமக்கு பார்க்கும்போது என்னென்னா இப்போ நம்ம வந்து ஒரு 5 minutes கேண்டில் எடுத்துக்கும். 5 minutes கேண்டிலில் ஸ்கேல் ரீசெட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ரேஞ்சில் மார்க்கெட் மேலே ரெக்கவரி ஆகுமா கீழே போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மார்க்கெட் மேலே ரெக்கவரி ஆகிட்டு இந்த சப்போர்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே இறங்கறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இல்லை. இங்கேருந்து போயிட்டு அப்படியே மார்க்கெட் கீழே வரும். ஸோ இதுதான் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி மேலேருந்து போயிட்டு கீழே வந்து இங்கே நிற்கும். ஸோ இதுதான் நாளைக்கு வந்து நடக்க போகுது. அண்ட் நீங்கள் இங்கே ட்ரேட் எடுக்கிறேன்னா எப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு 2nd க்ரீன் கேண்டிலோ 3rd க்ரீன் கேண்டிலோ வரும்போது ட்ரேட் எடுக்கணும். ஸோ அப்போது நீங்கள் வந்து லாங் பொசிஷனில் எப்படி இருக்கணும், லாங் பொசிஷனில் எங்கே இருக்கணும்னா இந்த இடத்துல நீங்கள் பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களோட ப்ராஃபிட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை தொடுற வரைக்கும் இருக்கணும். அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ இருக்க கேண்டிலோட டாப் இல்லைனா பாட்டம் இருக்கணும். ஸோ இந்த கேண்டிலோட மேலே இல்லைனா கீழே வச்சிங்கன்னா இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ். அதாவது டெக்னிக்கலாக ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 49,500. அண்ட் நீங்கள் பொசிஷன் எடுக்கிறது வந்து 49,600 பொசிஷன் எடுப்பீங்க. அண்ட் ப்ராஃபிட் எங்கே புக் பண்ணலான்னா 49,700 49,800 பக்கம் வந்தால் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட்டாக இருந்தாலும் க்ரீனாக இருந்தாலும் எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை தொடுதோ, எப்போ இந்த 47,700 47,750 ரேஞ்சு தொடுதோ அப்போ நீங்கள் வந்து உங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் எத்தனை பாயிண்ட்ஸ் மூவ் கிடச்சிருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 280 பாயிண்ட்ஸ் மூவ் கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. அண்ட் நீங்கள் அதே மாதிரி ஷார்ட் கால் எடுக்கணும் அப்படின்னா எங்கேருந்து நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா இங்கேருந்து. ஸோ நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஷார்ட் காலுக்கான நமக்கு இது. ஸோ ஷார்ட் கால் எடுக்கும்போது எங்கேருந்து நீங்கள் எடுக்கணும்னா இந்த இடத்துலேருந்து எடுக்கணும். அதே தான். ஸோ 49,700 49,750 ஷார்ட் கால் எடுக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னா இதோட ரெசிஸ்டன்ஸோட டாப்பில்.
அதாவது 49,750 இல்லைனா 800ல நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டாப் லாஸு அங்கேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வந்து கீழே வரைக்கும் போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 49,400 வரைக்குமே நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எப்போ வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி சான்சஸ் உங்களுக்கு தோணுதோ அப்போ நீங்கள் வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா இது இந்த இடத்துல வந்து நல்லா ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு புது சப்போர்ட் வரைஞ்சிடலாம். இங்கே ஒரு புது சப்போர்ட் வரைஞ்சிடலாம். ஸோ இந்த சப்போர்ட் வர வரைக்கும் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த லாஸ்ட் 2 டேஸாக இந்த இடத்துல தான் நமக்கு வந்து சப்போர்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் இது. ஸோ இந்த சப்போர்ட்டும் நம்ம வந்து ஒரு இன்டர்மீடியேட் முன்னாடி நம்ம சப்போர்ட் ப்ரெடிக்ட் பண்ணது வந்து கீழே இருக்கும் நம்மளோட சப்போர்ட் இங்கே. ஸோ அப்போ அது வந்து இது வந்து இன்டர்மீடியேட் சப்போர்ட்டாக நம்ம வந்து இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து ட்ரேட் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுங்க. பட் நாளைக்கு ஆப்ஷன் வந்து எக்ஸ்பைரி இல்லாதனால உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனை பற்றி ரொம்ப பெருசாக யோசிக்க வேண்டாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸில் டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு எதுவும் புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து டெய்லியும் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷனும் போடுறேன். ஸோ ஆல்சோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கான ஒரு வீடியோஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை நாங்கள் போட போகிறோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா. அண்ட் நன்றி, வணக்கம்.